ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்று கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 3/2/2024 சோபகிருது தை 20. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் மாலை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 48 வினாடி. சூரிய உதயம் 6:36 காலை. திதி இன்று பிற்பகல் 1:24 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:43 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று காலை 9:10 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று அதிகாலை 1:02 வரை பாலவம், பின்பு பிற்பகல் 1:24 வரை கௌலவம், பின்பு தைத்துளம். சந்திராஷ்டமம் ரேவதி. இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம், மகர ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான். கும்ப ராசியில் சனி பகவான். மீன ராசியில் ராகு பகவான். மேஷ ராசியில் குரு பகவான். கன்னி ராசியில் கேது பகவான். துலாம் ராசியில் சந்திர பகவான். தனுசு ராசியில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு உள்ள நாளாக அமையும். வரவு என்பது நல்ல ஒரு சுபமான வரவு இருந்தாலும் கூட பல விஷயங்களால மாட்டிக்கொண்டு அதுலேருந்து விடுபட்டு வருவதே வரவு. அப்படி இந்த வரவுன்றது எப்படின்னா, திடீர்னு ஒருத்தங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கு வந்து இந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உடனே வந்து அட்மிட் ஆகணும், உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் இந்த நாளில் வந்து உங்களுக்கெல்லாம் ஆப்ரேஷன் எதுவும் நடக்காது, நீங்கள் மாத்திரையில குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுவே வந்து ஒரு வரவு நாள். இந்த வரவு நாளை வந்து நம்ம எப்படி வச்சுக்கிட்டோம்னா, எந்த மன சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக வர விஷயங்களில் எதிர்பார்த்து அதுக்கு உண்டான பலனை தெரிஞ்சு அதை நீங்கள் வந்துக்கிறது தான் இந்த வரவு நாள். நல்ல காரியம் செய்தல், இதுவே வந்து ஒரு வரவு வரும். எப்படி வரும்னா, நீங்கள் முதல் விதை போடுற நாள் நல்ல நாளாக இருந்ததுன்னா அதோட அறுவடை நல்ல மடங்காக வரும். ஸோ அதே போல் நீங்கள் செய்கிற காரியம் நல்லபடியாக இருந்ததுன்னா அது வரும்போது நல்லபடியாக. உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு மரத்தை நட்டு வச்சிங்கன்னா அது பிற்காலத்தில் அது நல்ல மரமாக வந்து பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நற்காரியங்கள் செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கி நாள். சிறைச்சாலையிலேருந்து விடுதல், சிறைச்சாலையிலிருந்து விடுபடுதல். இது என்ன ஒரு ரீசன்னா, சிறைச்சாலைன்றது வந்து நீங்கள் பெரிய தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. சில விஷயங்கள்லேயும் தப்பிச்சிட்டு வர்றது. இப்போ உதாரணத்துக்கு ஹெல்மெட் போடாமல் போகிறது, பிரயாணங்களில் 3 பேர் சவாரி செய்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது திடீர்னு வந்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்காமல் எக்ஸ்கியூஸ் கொடுத்து வார்னிங் கொடுத்து அந்த மாதிரி வந்துலேருந்து நீங்கள் வெளியில் தப்பிச்சு வருவீங்க. அதுதான் சிறைச்சாலையிலேருந்து விடுபடுதல். பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், இந்த மாதிரி வந்து ஒரு கீழ்நிலை வேலை செய்கிற ஆட்களுக்கு எல்லாருக்கும் வந்து தலைவலி பாம், தலைவலி தைலம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஜண்டு பாம், அமிர்தாஞ்சன், இந்த மாதிரி வந்து தலைவலி சம்மந்தப்பட்ட தைலத்தை வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுங்க.
பெரிய பாட்டில்னாலும் 2 ரூபாய்க்கு அந்த சரம் மாதிரி வரும். ஒரு 20 வாங்கி பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தனம் வரும் நாள். எப்படி தனம் வரும்னா, உங்களோட 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம், அதுலேருந்து தனம், அதான் மனைவி வழி சொத்து. இந்த மனைவி வழி சொத்துலேருந்து சில விஷயங்கள் மாற்றத்தோடு வரும். அந்த சொத்து டோட்டலாக உங்கள் கைக்கு வரும்னு நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்த இவ்வளோ நாட்களுக்கு பலன்கள் சேரும். அதுக்கப்புறம் ஆடைகள், புது புது ஆடையெல்லாம் வாங்குவீங்க இந்த நாளில். எதுக்காக வாங்குறோன்னு தெரியாது. போவோம், ஜஸ்ட்டு ஒரு வெளியில் ஏதாச்சும் பர்ச்சேஸ் போகலான்னு போகும்போது ஒரு கடைக்கு போவோம், 4 ஷர்ட்டோ 4 ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு வருவீங்க. இதனால் உங்களுக்கு தனமும் சேரும். இன்றைக்கி ஒரு முக்கியமான நபர்களோட கான்டாக்ட்லாம் கிடைக்கும். அது அந்த வட்டாரங்களில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள் இருந்தாலும் சரி, புது அறிமுகமான நபர்கள் உங்களுக்கு வருவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு அதிகாரம் வர்க்கத்தில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி இருக்க மாட்டாங்க. பரிகாரம், எல்லார் வீட்லேயும் வயசானவங்க உங்கள் பாட்டி வயதில் எல்லாரும் இருப்பாங்க. அப்போது உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுங்க. அதாவது ஹெல்ப். அது வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க, எங்கள் வீட்டில் பாட்டியே கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டி வயதில் இருக்கிற பெரியவங்களுக்கு புடவை வாங்கி கொடுங்க. அது ஒரு ஓல்டு ஹோமேஜாகவும் இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கிற ஒரு வயதானவர்களாகவும் இருக்கலாம், ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். அதெல்லாம் எங்கே எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்காம இந்த நாளை அவங்களுக்குன்னு ஒரு சேவை மாதிரி செஞ்சீங்கன்னா பிற்காலத்தில் இந்த செஞ்ச ஒரு காரியம் ஒரு பெரிய மாற்றத்தோட ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன ரீதியாக ஆச்சரியப்படுத்தும் நாளாக அமையும். அதான் பிரம்ம பிடிச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு அதிர்ச்சி, அந்த மாதிரி ஒரு நாள் அமையுங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன விசேஷமாக நடக்கும்னா, உங்கள் மேலே ஒரு தப்பான குற்றச்சாட்டு போடுவாங்க. ஏன்னா நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு போடுவாங்க. அந்த குற்றச்சாட்டு கேட்கும்போது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். நான் தப்பு பண்ணலையே, எதனால இந்த மாதிரி ஒன்று பொய் குற்றச்சாட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் உண்டான பதில் சொல்ல வேண்டிய நாளாக தான் அமைக்கும். இதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், அதிர்ச்சி ஆக வேண்டாம். அந்த மாதிரி உங்களுக்கு குற்றச்சாட்டு வந்ததுன்னா அது என்னன்னு இருந்து எதிர்த்து நீங்கள் நில்லுங்க. ஏன்னா எப்பயுமே உங்களோட தர்மம் உங்களை தலை காக்கும்னு சொல்லுவோம். விவசாயிகளுக்கு இந்த வயல்னால ஒன்றும் விளைச்சல் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுவீன்னு பார்ப்பீங்க. ஆனால் இந்த நாள் உங்களுக்கு விளைச்சல் நல்ல அதிகமாக வர மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதை பார்த்து உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். ஓ, நான் எதிர்பார்த்தது வேற, ஆனால் இன்னைக்கு கிடைச்சிருக்கதே வேறையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பான ஒரு எண்ணத்தில் இருந்ததை இன்னைக்கு மாறும் மாதிரி வரும். பரிகாரம், நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நடைப்பயிற்சி பண்ணுங்க. நடைப்பயிற்சின்றது அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தூரமாவது போயிட்டு வந்தாதான் உங்களுக்கு இந்த நாள் அந்த அதிர்ச்சியில வெளியில வர முடியும். இந்த நாளை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில நீங்க குளிக்கும் போது 2 சொட்டு நல்லெண்ணெய் அந்த தண்ணியில விட்டுட்டு அதை எடுத்து தலை குளிச்சிங்கன்னா இந்த அதிர்ச்சின்ற ஒரு பெரிய விஷயத்திலேருந்து வெளியில வரலாம். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உதவி அப்படின்ற ஒரு நாளாக அமையும். எப்படின்னா, வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது உங்களோட நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு நாளாக அமையும். சில நேரங்களில் காது பிரச்சனை வரும். காது பிரச்சனைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு வராது. திடீர்னு பார்த்தா காது குடையிறது, ஏதோ ஒரு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது காதுக்குள்ளே அப்படின்னு தான் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் போயிட்டு டாக்டரை பார்த்து அதுக்கு உண்டான மெடிசன் எடுத்து சாப்பிட்றது நல்லது. நீங்களே செல்ஃபாக மெடிசன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அது தப்பான முடிவாக போயிடும். கண்டிப்பாக காது பிரச்சனை வரும்போது அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாமல் வெளிநபர்களும் உங்களுக்காக உதவி செய்ய வருவார்கள். எப்படின்னா, உங்களோட விஷயங்களுக்காக திடீர்னு எனக்கு அரியர்ஸ் வரல, எனக்கு ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அவங்களா வாலண்டரியாக என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்பை மனசார ஏற்றுக்குங்க. அவங்கள ஒரு தப்பாக குறை பண்ணி வாங்காதீங்க. பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கை அளவு துளசியை வாங்கிக்கிட்டு உள்ள நுழையும் போது
2 பக்கத்துலேயும் வந்து துவார பாலகர்கள் இருப்பாங்க. அவங்கள வந்து நல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் பார்த்து பூஜாரிகிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு மறக்காம பூஜாரிகிட்ட இருந்து துளசி தீர்த்தம் வாங்கி சாப்பிடாம வந்துடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுகமான நாள். உங்களோட மனம் ஆற்றல்கள் அது ரொம்ப வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷனாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து உங்களால் அளவு பண்ண சொல்ல முடியும். இன்றைக்கி நான் எழுந்துக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்னன்னு தெரியல, இந்த மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிற நாளாக அமையும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாசன திரவியத்தை வந்து பயன்படுத்திங்கன்னா இந்த சந்தோஷம் இன்னைக்கு கடைசி அதாவது சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப நல்லா அதே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதனால் இன்னைக்கு வாசன திரவியத்தை பயன்படுத்தி எங்கே இருந்தாலும் போயிட்டு வாங்க. அதனால வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். உங்களோட ஆரோக்கியத்துக்காக நவதானியம், அதான் சத்து மாவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கடையில் இருக்கும். அந்த சத்து மாவை வந்து வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்த உடனே அதை வந்து தொடர்ச்சியாக ஒரு 7 நாட்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் உடம்புல இருக்கிற சில கழிவுகள் அப்படின்ற எக்ஸ்கிரீஷனாக வந்து வெளியில் வந்துடும். இந்த சத்து மாவு வந்து ரொம்ப பயன்படுத்தும். பரிகாரம்: உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற துர்கை அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஒரு பாட்டில் தேன் வாங்கிட்டு போங்க. அந்த தேனை வந்து அம்பாளுக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு வந்துருன்னு சொல்லி அங்கே கொடுத்துட்டு, அந்த தேன் அபிஷேகம் பண்ண பிறகு அதை நீங்கள் பூஜாரிகிட்ட சொல்லி வாங்கிட்டு வரணும். அப்போ அன்னைக்கு வாங்க முடியலன்னா மறுநாள் காலையில் போயிட்டு அந்த தேனை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் தாக்கம் வந்து குறையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நாள். வரவுனா எப்படின்னா, கனவு, நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் அதெல்லாமே வந்து இன்னைக்கு வரவாக வரப்போகுது. அப்போது இப்போ கனவு காணல, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றத ஒரு பலிதமாக வச்சுருப்பீங்க, ஒரு சங்கல்பம் மாதிரி வச்சுருப்பீங்க. அந்த இதுதான் இன்னைக்கு கனவாக வந்து பலிச்சு வரவாக வரப்போகிறது. பலம்: உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப பலமுள்ள நாளாக இருக்கும். எப்படின்னா, நம்ம ஏதோ சாதிச்சுட்டு இருக்கோம், என்னோட கனவு வந்து நினைவாகுது, அதனால் வந்து நான் இனிமேல் முன்னேறிடுவேன் அப்படின்னு நீங்களே சொல்ல ஆரம்பிப்பீங்க. ரொம்ப மனசோர்வாக இருந்த நாட்கள் மாறி இன்னைக்கு வந்து ரொம்ப மனசில் வந்து தைரியத்தோட சந்தோஷத்தோட இருக்கிற மாதிரி ஒரு நாளாக அமையும். நோய் இருந்து விடுபடுதல்: ஏதாச்சும் உடல் உபாதைகள் உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற அம்மாக்கோ அப்பாவுக்கோ யாருக்காச்சும் சுற்ற வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாச்சும் நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க நல்லா ஆயிட்டாங்கப்பா, குணமாயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க, ரொம்ப சௌரியமாக வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியாக வந்து சொல்லுவாங்க. பரிகாரம்: கன்னி ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மனோட ஃபோட்டோ, அம்பாலோட ஃபோட்டோவை வந்து முடிஞ்சா பேக்கெட் சைஸ்ல இருந்தால் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்றும் போது ஃபோனில் டவுன்லோட் பண்ணி ஒரு வால்பேப்பராக வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கே போகும்போது அம்பாலோட ஃபோட்டோ உங்கள் கையில் இருக்கும்போது ரொம்ப ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அம்பாள் ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டா போதாது, அது கூடவே வந்து உங்கள் காது மடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே வந்து ஒரு அத்தர் தடவிக்குங்க. அந்த அத்தர் தடவும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மன வளர்ச்சியையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் தரும். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முயற்சி உள்ள நாளாக தான் இருக்கும். எப்படின்னா, இன்னைக்கு வந்து எப்படியாவது பட்டாவது என்னோட கடனை தீக்கணும், என்னோட கடனை வந்து முயற்சி எடுத்தாவது தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமான ஒரு நாளாக தான் இருக்கும். ஆனால் 100% நீங்கள் அந்த கடனை தீர்க்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 90% முடிச்சிருவீங்க. எப்படின்னா முயற்சியோடு முடிப்பீங்க. அதனால வந்து முயற்சி ரொம்ப முக்கியம். பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய சூழ்நிலை அமையும். ஏன்னா ஒரு பிரச்சனை வரப்போகுது, உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுது, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, அடுத்தது வந்து சண்டை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நீங்கள் வந்து முயற்சி எடுத்து அந்த அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுற வழியை மட்டும் பாருங்கள். அது விட்டுட்டிங்கன்னா உங்கள் முன்னாடி சண்டை போட்டு கை கலப்பாக மாறிடும். அதனால் இதுக்கும் நீங்கள் முயற்சி தான் எடுத்து ஆகணும். பரிகாரம்: துளாராசிக்காரர்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ணணும் தெரியுங்களா? எங்கே போனாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, காய்கறி கடைக்கு போனாலும் சரி,
ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழ கடைக்கு போனாலும் சரி, எந்த பொருளை வாங்கினாலும் அந்த வெயிங் மிஷினில் வச்சு எடைக்கு வாங்கிட்டு வாங்க. உதாரணத்துக்கு வெள்ளைக்கட்டி வாங்கும்போது எடைக்கு வாங்கிட்டு வாங்க. இது வாங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த முயற்சி செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்ல சுபமாக முடியும். முயற்சி எடுத்து வீண் போகாது. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி உள்ள நாளாக இருக்கணும். கீர்த்தின்னு என்னது? பலன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பலன் அடைகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது முக்கியமாக இந்த லவ்வர்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு விசேஷமான நாளாக இன்றைக்கி அமையும். எப்படின்னா, அவங்க லவ்வர்ஸ் கேட்குற கிஃப்ட்ஸு இன்னைக்கு கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. ஸோ அதனால் உங்கள் லவ்வர்கிட்டேருந்து ஒரு கீர்த்தியான நாளாக அமையும். அம்மாவோட உடலில் சில முன்னேற்றங்கள் இருக்கும். பெற்றோர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, பர்டிகுலராக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அம்மாவுக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த நாளில் அவங்களுக்கு முன்னேற்றமாக நடக்கும். லாபம். இந்த கீர்த்தியான நாளில் நீங்கள் என்ன விசேஷம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ பிற்காலத்தில் அது ஒரு பெரிய லாபமாக அமையும். அதனால் இந்த நாளை பிளான் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக இந்த நாளை அமைச்சுக்குங்க. பரிகாரம். விருச்சிக ராசிக்காரர் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் காம்பவுண்டு பக்கத்துலேயோ இல்லை பொதுவான இடங்கள்லையோ இல்லை மைதானத்துலேயோ ஒரு அடிக்கு குழி தோண்டி அந்த குழியில் ஒரு சின்ன விதை, துளசி விதையாக இருந்தாலும் சரி, இல்லை பிற்காலத்தில் பெரிய விருட்சமாக வர மரமாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு விதையை அதில் நட்டு மூடிட்டு வந்துடுங்க. இதை பண்ணிட்டு வர்றதுனால இதோட வளர்ச்சி முடிஞ்சால் அதை டெய்லி ரெகுலராக ஒரு மானிட்டரும் பண்ணுங்க, ஒரு பார்த்துட்டும் வாங்க. வரும்போது அது வளர வளர உங்களோட வளர்ச்சியும் அடையும். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, உங்கள் மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழி தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கும். தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்புள்ள நாளாக தான் அமையும். உழைப்புன்றது என்னன்னா, உடம்புலேருந்து வேர்வை உழைக்கிறதும் ஒன்று, இன்னொன்று மனசார ஒரு விஷயத்துக்காக உழைக்கிறதும் ஒன்று. அதுக்கு முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த நாளில் தத்து புத்திரன், தத்து குழந்தைகள், அடாப்ஷன், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உண்டான இயற்கையாகவே நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய நாளாகவே அமையும். அதனால் இன்றைக்கி இந்த நாளை கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருமே தத்து குழந்தை எடுக்கிற மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு குழந்தைய பார்க்குற மாதிரி ஏதாவது பிளான் இருந்ததுன்னா இந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா அதுக்கு உண்டான டிஸ்கஷனாவது இந்த நாளில் ஆரம்பிங்க. வர்த்தகம். இந்த வர்த்தகத்தில் இருக்கிறவங்க இந்த நாளில் சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா ட்ரேடிங் மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்க, ஷேர் பண்ணியிருப்பாங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ரிட்டர்ன்ஸ் எதுவுமே ரொம்ப நாளாக டிலேவாக இருக்கும். ஆனால் இந்த நாளில் ஒரு டிலே இல்லாமல் ஒரு அப்டேஷன், ஓகே உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ரிட்டர்ன் வருது, இவ்வளோ நாள் நீங்கள் உழைச்சதுக்கு இந்த அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டாவது வரும். தொண்டுன்றது என்னென்னா அது ஒரு உழைப்பு தான். இந்த உழைக்கிறதுனாவே சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அப்போ இந்த தொண்டுன்றது ஒரு சர்வீஸ். இந்த சர்வீஸை எங்கே பண்ணணும்னா, எங்கே யாராலையும் செய்ய முடியலையோ அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். அந்த சர்வீஸ் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் டெய்லி அன்றாடம் பார்க்குற இடத்துலையாவது ஒரு சின்ன சேவை யாருக்காவது செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக மாறும். பரிகாரம். தனுசு ராசிக்காரங்கள் என்ன பண்ணணும்னா, இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, இதனால் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதனால ஒரு பலன் பல மடங்காக வரும். ராமாயணம் சீரியல் பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போங்க. அயோத்தியாவில் ராமர் பாலராமரை பிராண பிரதிஷ்டை பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி நடந்திருக்கு ஒரு விசேஷமாக. அவரோட ஃபோட்டோ கையில் வச்சுக்குங்க. இது வைக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். அதனால் பல இடத்துல ஒரு அதிகாரமும் வரும், ஒரு பொசிஷன் வரும், ஒரு முன்னேற்றம் வரும். மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அலைச்சல் உள்ள நாளாக தான் இருக்கும். அலைச்சல்னா எப்படி தெரியுங்களா? சாதாரண அலைச்சல் தான், ஆனால் அதுவே மன உளைச்சலாக மாறும். சாதாரண ஒரு மருந்து வாங்குறதுக்கே நீங்கள் அலைச்சலாக போவீங்க. என்னங்க ஒரு மருந்து தானே வாங்குறேன், இந்த மருந்து வாங்குறதுக்காக இவ்வளோ தூரம் நான் இத்தனை மெடிக்கல் ஷாப் ஏறி இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமையும். ஸோ அதனால் இந்த மருந்து எதுக்கு பர்டிகுலர் மருந்துன்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த நாளில் யாருக்காச்சும் முக்கியமாக ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் அலைய வேண்டியன்னு ஒரு இருக்குது. அதனால் அந்த மெடிசன் எங்கே கிடைக்கும்ன்றது முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிங்க. அது தெரியாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னே எடுத்துகிட்டு ஓடிடாதீங்க, இல்லைன்னா அலைச்சல் தான் வரும்.
பயணங்கள், எதுக்கு வண்டி எடுத்து ஓட்டிட்டு போறோம்னே தெரியாம அலைச்சலா இருப்பீங்க. ஒரு காரணமே இருக்காது, எதுக்காக நான் வண்டி எடுத்தேன், எதுக்காக நான் அந்த வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு முடிவு தெரியலாம நீங்க வண்டி எடுத்து அலைச்சலா இருப்பீங்க. வாகனத்தினால் அலைச்சல். வாகனம்னா எப்படின்னா திடீர்னு வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுறது, பெட்ரோல் இல்லாமல் நின்று போயிடுறது, இந்த மாதிரி வந்து ஒரு அலைச்சல் வரும். ஸோ அதனால வந்து என்ன இருந்தாலும் சரி, வீட்டிலேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இருக்கன்னா என்னது டயரு டியூப் அதை செக் பண்ண சொல்ல, காற்று இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறேன், பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ண சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புங்க. பரிகாரம். மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரம் என்னன்னா, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த சொம்பில் தண்ணி எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற கங்காவோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்து அந்த தண்ணியை வந்து பூமியில் விடணும். இது எப்போ பண்ணணும்? காலையில் பண்ணணும். என்ன மந்திரம் சொல்லணும்னா, ஓம் நமோ கங்கே தேவி நமக, ஓம் நமோ கங்கே தேவி நமக, ஓம் நமோ கங்கே தேவி நமக. இந்த மந்திரத்தை ஒரு 54 தடவை சொல்லி அந்த தீர்த்தத்தை, அந்த சொம்புலேருந்து இருக்கிற தண்ணியை அப்படியே மெதுவாக பூமியில் விட்டுட்டு வாங்க. இன்னைக்கு அந்த அலைச்சல் இல்லாமல் நல்லபடியாக நாளாக அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உள்ள நாளாக அமையும். இந்த ஆர்வம் உள்ள நாள் எப்படின்னா, பல விஷயங்கள் ஆர்வமாக இருக்கலாம். அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நான் பகிர விருப்பப்படுறேன். அது என்ன விஷயம்னா, இந்த பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் வரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வரும். ஸோ அதனால் வந்து இது நல்ல விஷயம்தான், இது தப்பு கிடையாது. ஏன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நல்லது தான். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். அந்த மாதிரி ஒரு நபர்கள் கான்டாக்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை தேடி போனாலும் சரி, அது ஆர்வத்தோடு என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு பெரிய ஆர்வம் என்னன்னா, பிறர்கிட்டேருந்து, அதான் மற்றவங்கள்ட்டேருந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மனசில் வந்துக்கினே இருக்கும். என்ன மாதிரின்னா, சும்மா ஒன்றுமே இருக்காது. எனக்கு மனசுக்குள்ளே வந்து யார்கிட்ட போய் நீ கடன் வாங்கணும் அப்படின்னு எனக்கு மனசு தூண்டினே இருக்குது. நானும் போய் கேட்குற இடத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் வாங்கிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு மனசு வரும். ஆனால் கண்டிப்பாக வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆர்வம் பிற்காலத்தில் ஒரு பேராபத்தாக முடியும். கடன் வாங்குதல், கடன் வாங்கணும்னு சொல்லி துடிக்கும். ஏன்னா ஈவன் பேங்க்ல போயிட்டு நான் கடன் வாங்கணும், என்னோட ஜுவல்ஸை வச்சு கடன் எடுக்கணும், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். இதை செய்யணும்னு பர்டிகுலராக இந்த விஷயத்தில் செய்யணும்னு தோணும். ஆனால் அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட ஆர்வத்தை அதை வந்து வேண்டான்னு ஒதுக்காம, அது என்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிற்காலத்தில் இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமான சில விஷயங்களுக்கு உண்டான உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அது உண்மையா பொய்யா அப்படின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக அமையும். பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் பண்ண வேண்டியது ஒரு பெரிய பரிகாரம் என்னன்னா, பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட், பிரீத் இன் பிரீத் அவுட். அதுதான் பிராணாயாமம். இந்த பிராணாயத்தை வந்து ரெகுலராக நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாற்றங்கள் வரும். அப்படி என்னால் பிராணாயம் பண்ண முடியாது, இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, டெய்லி காலையில் 27 தடவை தோப்பு கரணத்தை போடுங்க. நீங்கள் 27 தடவை தோப்பு கரணம் போட்டாவே அதுவே பிரீத் இன் பிரீத் அவுட்டாகவே மாறும். மீனராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள நாளாக தான் அமையும். ஆனால் அந்த வெற்றி உள்ள நாள்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கசப்பான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக்கப் ஆகும். அது பிரேக்கப் ஆகிறதுனால உங்களுக்கு இந்த நாள் வந்து கஷ்டத்தை கொடுக்கும், டிப்ரெஷனை கொடுக்கும் நினைக்காதீங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு மன உறுதியை கொடுக்கும். அப்பாடா, இது எனக்கு பிரேக்கப் ஆனது நல்லது, நான் தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்புறம் பின்னாடி தான் தெரியுமே தவிர பிரேக்கப் ஆகும்போது தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாமல் நீங்கள் பிரேக்கப் ஆச்சா நல்லது அப்படின்னு நினச்சி விட்டுருங்க. இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த IVF, இந்த மாதிரி இந்த கருத்தரிப்பு குழந்தை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போல்லாம் வந்து இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையான முறையில் குழந்தை இது பண்ணுறதுக்காக நிறைய பேர் நிறைய பேர் டெஸ்டிங் போகிறாங்க. அதில் பர்டிகுலராக இன்னைக்கு இந்த நாளில் வந்து ஆண்களுக்கு எடுக்கிற டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக போகும். அதாவது நல்ல கவுண்ட் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குது, இது நீங்கள் வந்து இதுக்கு செயல்படுத்தலாம், இது நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து ஒரு வெற்றியான நாள். ஃபாரின் கான்டாக்ட்ஸ்ன்றது போது சாதாரண கான்டாக்ட் கிடையாது.
பெரிய லெவலில் கான்டாக்ட்லாம் கிடைக்கும். அது எப்படின்னா பல நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டு அவங்கள ட்ரை பண்ணி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்ததுலாம் இன்னைக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இருக்காரு, நான் வந்து ஒரு ஃபாரின் ஒரு மெம்பர்ஷிப் ஆகணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் இது வரைக்கும் நிறைய இதில் வந்து மெயில்ஸ் அனுப்பியிருக்கேன், கால்ஸ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு வந்து ரிப்ளை வரல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த நாளில் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேஷன் ஆகும். பரிகாரம், மீன ராசிக்காரர்கள் பண்ணுற ஒரே பரிகாரம்னா குருவே சரணம், சரண்டர் டு த குரு. தட் அப்படின்னா மாஸ்டர், எல்லாருக்குமே ஒரு மாஸ்டர் இருப்பாங்க. அந்தந்த வகையில் அந்தந்த தொழில் முறையில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க மாஸ்டரை போய் பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இன்னொரு பெரிய ஒரு பரிகாரம் சொல்கிறேன், இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான பரிகாரம். அது என்னன்னா 8ஆம் நம்பர் சைஸ் என்ன ஸ்லிப்பர் வேணால் வாங்கிக்கோங்க. 8ஆம் நம்பர் சைஸ் என்ன ஸ்லிப்பர், ரப்பராக இருந்தாலும் சரி, லெதராக இருந்தாலும் சரி, எந்த ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்காக மனசு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியலனாலும் சரி, அவங்களுக்கு போய் அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த செருப்பு வந்து அவங்களுக்கு ஃபிட் ஆகும். அதுதான் அங்கே இருக்கிற சேலஞ்சிங்கான விஷயம். செஞ்சு பாருங்க, வெற்றி உங்களுக்கு. மந்திரம் என்றால் என்ன? திரம், மந்திரம். இந்த மந்துன்றது மனது, திரம்ன்றது மனதை தீர்க்கமாக வைத்திருத்தல், அதான் மந்திரம். மந்திரம்ன்றது வந்து ஒரு சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பல சவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து குவிச்சு ஒரு பீஜ மந்திரமா கொடுக்கறது தான் பீஜ மந்திரம். அதுதான் விதைன்னு சொல்றது. அப்போ மந்திரத்தை விதை போல நம்ம மனசுக்குள்ள விதைச்சோம்னா அது பிற்காலத்துல ஒரு பெரிய ஒரு எனர்ஜியா வெளியில வந்து உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும், மற்றவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷம் அடைவார்கள். நன்றி, வணக்கம்.